நமஸ்தே இந்தியா. ஆதியில ஒரு விஷயத்தை பார்த்தோம். இதுல இருந்து வர தண்ணியை நம்ம குடிச்சோம். மாஸ்க் டைம் ஆயிடுச்சு. நமஸ்தே இந்தியா. ஸோ மலக்கா வந்து நேற்று நைட்டே ரீச் ஆகிட்டோம். நம்ம ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணிட்டோம். ஹோட்டலில் ஹாஸ்டல். இன்றைக்கி வந்து பைசைக்கிள் எடுத்துகிட்டு என்னடா மண் ஓட்டேரி நிறையமாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம், பயங்கரமான வெயில். ஸோ அதுக்கு இந்த காஸ்டியூம் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அங்கே போனால் கருப்பாக தெரியும். சரி, இப்படி வந்துக்கலாம் நினைக்கிறோம். ஸோ I met this amazing Singaporean guy. He was historian and he is so much into cultural tours and everything. So we asked him to travel with us today. நம்ம வந்து ஒரு பைசைக்கிளை ரெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மலக்கா சிட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் trust me, this guy knows so many things and I'm going to explore the city of Malacca with him and I'm going to take you all of you with me and get ready. Alright, welcome to Portuguese town. Malacca is one of the UNESCO World Heritage Sites. எதனாலன்னு பார்த்தோம்னா இதோட ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ ஃபார்மர் ட்ரேடிங் ஹப். போர்ச்சுகீஸ் வந்து கிட்டத்தட்ட 1511 வருஷத்துல யூரோப்ல இருந்து மலக்காக்கு வந்து இதை கன்கொயர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து போர்ச்சுகீஸோட டிசைன்ஸும் லோக்கல் மலாய் கல்ச்சரும் சேர்ந்து கிறிஸ்டன் கம்யூனிட்டிங்கிற ஒரு லோக்கல் கம்யூனிட்டியை இப்ப வரைக்கும் இங்க பார்க்க முடியுது. போர்ச்சுகீஸோட ஆர்கிடெக்சர் கல்ச்சர் எல்லாம் மலாய் கல்ச்சரோட மிக்ஸ் ஆகி அங்க இருக்கிற எல்லா கார்னர்லயும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜான மலாய் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ பப்பியா கிறிஸ்டன் அப்படிங்கிற இன்னொரு லாங்குவேஜையும் பேசுறாங்க. டிப்பிக்கல் டூரிஸ்ட் ஐட்டினரியில வராது. பட் ஒரு சைக்கிள் இருந்ததுன்னா 30 to 40 மினிட்ஸ்லயே என்டையர் டவுன் மற்றும் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டை நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சோ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் போலாம். I can touch. Good. Or good? Cycling around Malacca. போர்ச்சுகீஸ் டவுனுங்க. இதெல்லாம் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டு. இங்கேருந்து எங்கே போவோன்னு தெரியாது. ஆள் போன போக்கில் போக வேண்டியதுதான். போய் Okay. Yeah. சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தப்ப பாதி வழியில ஒரு விஷயத்தை பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. I'll show you what it is. இந்த ஃபுட்டேஜ்ல நீங்க பாக்குறது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்டோட ஓபனிங் செரிமனி. சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி கூட்டமா மக்கள் இந்த இடத்துல வீடியோவும் போட்டோவும் எடுத்து நடக்கிறத பாத்துட்டு இருந்தாங்க. கீழே எங்க என்னதான்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சது இது சைனீஸோட டிப்பிக்கல் லயன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி. சைனீஸோட இந்த லயன் டான்ஸ் கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையானது. இதுல இருக்கிற லயன் வந்து கெட்ட ஈவில்களையும் கெட்ட சக்திகளையும் துரத்தி நல்ல குட் ஃபார்ச்சுனை கொண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த சைனீஸ் டான்ஸை எல்லா வெட்டிங்ஸ்லயும் எல்லா செலிப்ரேஷன்ஸ்லயும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட மலேசியாவோட பாதிக்கும் கம்மியான பாப்புலேஷன் சைனீஸ் இருக்கிறங்காட்டி நிறைய இடங்கள்ல எங்கனால இந்த சைனீஸ் டான்ஸை பார்க்க முடிஞ்சது. நம்ம மலக்கா டே டூரோட 3வது ஸ்டாப் போஷன் தெங் சைனீஸ் டெம்பிள். இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு சைனீஸ் டெம்பிள் மட்டும் கிடையாதுங்க. சைனீஸ் செட்டிலர்ஸ் மலக்கால இருந்து இங்கே இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்காக இங்க ஒரு பெரிய சிமெட்ரி கட்டப்பட்டது. இந்த சிமெட்ரி சைனாக்கு அடுத்து உலகத்திலேயே பெருசா இருக்கக்கூடிய சைனீஸ் சிமெட்ரின்னு சொல்றாங்க. அந்த சிமெட்ரியோட பாதுகாப்பு கோவிலா கட்டப்பட்டதுதான் இந்த டெம்பிள். இந்த டெம்பிள் நிறைய ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ஒரு டெம்பிளா நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1700கள்ல கட்டப்பட்ட இந்த டெம்பிள் அந்த காலத்துல மலேசியால வாழ்ந்த எஸ்பெஷலி மலக்கா பகுதியில வாழ்ந்த சைனீஸ் மக்களுக்கான ஒரு வர்ஷிப் பண்ற ஒரு இடமாவும் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்றதுக்கான இடமாவும் இந்த டெம்பிள் போற்றப்பட்டது. முக்காவாசியான சைனீஸ் டெம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊதுபத்தி பைனாப்பிள் விளக்குகளை நம்மளால ரொம்ப காமனா பார்க்க முடியுது. இவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டியோட இது ரொம்ப இணைக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த கோவிலும் சிமெட்ரியும் இருக்கிற இடத்த புக்கிட் சைனா அப்படின்னு சொல்றாங்க.
முன்னோர்களை வணங்கக்கூடிய பழக்க வழக்கம் நிறைய கல்ச்சர்கள்ல இருக்கு. ஏன் ஈவன் நம்ம தமிழ் கல்ச்சர்ல கூட இருக்கு. அப்படி சைனா கல்ச்சர்லயும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பண்றாங்க. அதற்காக கட்டப்பட்ட இடமாதான் இந்த இடம் பார்க்கப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த கோவில்ல என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸை தாண்டி இங்க ஒரு கிணறு இருக்கு. இந்த கிணறு சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே கட்டப்பட்ட முதல் கிணறு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைனீஸ் டெம்பிள்ல இந்த வெல் பார்த்தீங்கன்னா 600 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே கட்டப்பட்ட முதல் வெல், தோண்டப்பட்ட முதல் கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைனீஸ் டெம்பிளோட ஐதீகப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெள்ளிலேருந்து வர தண்ணியை நம்ம குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னொருக்கா மலாக்காவுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். நான் இந்த தண்ணியை குடிக்கிறேன், வரனா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, வரும் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரெஸ்பெக்ட் தேர் கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன். நம்ம நாட்டை விட்டு எங்கே போனாலும் நமக்குள்ளே இருக்கிற அந்த இந்தியன்னஸ் ஏதோ ஒரு மூலையில் நம்மளோட இதயத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். There is this saying also, you can take me out of India but you can never take India out of me. அந்த மாதிரி மலாக்கால இன்னைக்கு நான் இருக்கிற இடம் ஒரு பஞ்சாபை சேர்ந்த சிக்கோட குருத்வாரா. இங்கே இந்தியாவில் நம்ம பஞ்சாபில் எப்படி ஃப்ரீ ஃபுட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஃப்ரீ ஃபுட் இங்கேயும் கொடுத்துட்ருக்காங்க. லன்ச், டின்னர், ஈவன் சாய், ஸ்நாக் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்க்க போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கடல் கடந்து ஏதோ ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம், ஆனால் இங்கே நம்மளோட இந்திய மண்ணோட பெருமையும் இந்தியர்களுடைய பண்பாட்டையும் வெளிப்படுத்துகிற மாதிரி மக்கள் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயம் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இந்தியாவிலேருந்து அங்கே வரவங்களுக்கும் நம்ம நாடு இல்லாத வேறு எல்லா மக்களுக்கும் இதை நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான். வாங்க குருத்வாராக்குள்ள போகலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது குருத்வாரா சாஹிப் மலக்கால இருக்கிறது. மலக்கால இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் குருத்வாரான்னு சொல்லி இதை சொல்றாங்க. பிரிட்டிஷ் காலனியல் பீரியட்ல அங்க இருந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக நிறைய இமிகிரேட்டட் இந்தியன் பஞ்சாபிஸ் இங்க வாழ்ந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கனால 1970களில் கட்டப்பட்ட குருத்வாரா தான் இந்த குருத்வாரா. மலக்கால இருக்கக்கூடிய சிக் கம்யூனிட்டி என்னமோ ரொம்ப ஸ்மால் தான், பட் இட் இஸ் ஆல்வேஸ் சிக்னிஃபிகன்ட். நம்ம இந்தியாகள்ல எப்படி குருத்வாரா இருக்குமோ அதே மாதிரிதான் இங்கேயும் குருத்வாரா இருந்தது. இங்க லங்கர்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த ஃபுட் சர்வீஸ் என்னைக்கு எப்போ எந்த மில்க்கு நீங்க இங்க வந்தாலும் நடந்துட்டே இருக்கிறத பார்க்கலாம். ஒரு கம்யூனிட்டி சிக்னிபிகண்டா இருக்கிற இந்த குருத்வாரால நான் நினைச்ச ஃபிக்ஸ் மட்டும்தான் வருவாங்கன்னு, பட் உள்ள போய் பார்க்க போகும்போதுதான் தெரிஞ்சது இங்க ரிலீஜனை தாண்டி நிறைய மக்கள் இன்க்ளூடிங் Chinese and foreigners people come here and on time. That is the reason there is no people in the video, but if you come on a time you can get to see so many people. So if you are in and around Malacca, இந்த place கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஒரு ஐலண்டில் இருக்கிற மாஸ்க்கு நம்ம போக போகிறோம் மெல்லக்கால. ஐ வில் ஷோ யூ த மாஸ்க். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ரியலி பியூட்டிஃபுல். இதோட வியூவை நான் காட்டுறேன். இது லிட்ரலாக ஒரு ஐலண்டில் இருக்குது, கடலுக்கு நடுவில் இருக்குது இந்த மாஸ்க்கு. ஸோ தெர் இஸ் அ ப்ராப்பர் ட்ரெஸ் கோட்ஸ் ஹியர். இஃப் யூ நாட் wearing a hijab, so you can rent. Hijab no permission, so we got the hijab there. This is my hijab. We are gonna go and check out the mask now. 2006 கட்டப்பட்ட இந்த மாஸ்க் மலேசியாவோட ரிச் முஸ்லிம் பாப்புலேஷனையும் அவங்களோட கல்ச்சரையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கா இருக்கு. இந்த மாஸ்க் ஃப்ளோட்டிங் மாஸ்க்னு சொல்றாங்க, பட் டெக்னிக்கலி இது ஃப்ளோட்டிங் மாஸ்க் கிடையாது. இது ஒரு மேன்மேட் மாஸ்க், பட் இட் கிரியேட்ஸ் அ illusion like it is floating on the sea. இந்த மாஸ்க் லொகேஷன்ல இருக்கிற சி உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் ஷிப் லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லிட்டரலா இந்த மாஸ்கை விசிட் பண்ண போகும்போது மாஸ்க்கு பின்னாடி நிறைய கப்பல் போயிட்டு வரதையும் வந்துட்டு போறதையும் நம்மளால ரொம்ப கேஷுவலா பார்க்க முடியும். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாஸ்க்கு. நான் உள்ளே போகிறேன். சன்செட்டோட டைம் 6:30 தான், இப்போ 6:05 தான் ஆச்சு. ஸோ we have 20 minutes. probably we'll go and check out the marks inside and we'll come out for a sunrise. இதே இப்போ நான் சொல்கிற இந்த இடத்துல நமக்கு
மகரிபுக்கு பாங்க் கொடுத்தாங்க அப்படின்னா I'm gonna do my namaz. Let's see. இந்த மாஸ்கோட இன்டீரியர் டிப்பிக்கல் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் கம்பைன்ட் வித் மாடர்ன் இன்ஜினியரிங். மலை கல்ச்சரோட அங்கங்கே இந்தியன் கல்ச்சரையும் மொகல் கல்ச்சரையும் ரிஃப்ளெக்ட் ஆகுறத நம்மளால பார்க்கலாம். இதோட ஹைலைட்டே இங்கே இருக்கிற இஸ்லாமிக் கேலிகிராஃபி, கிளாஸ் விண்டோஸ், சன்செட் டைமில் போடக்கூடிய லைட் ரிஃப்ளெக்ஷன் அந்த சி. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிற 2 ஹியூஜ் மினாராஸ் லைட் ஹவுஸாகவும் அப்சர்விங் டவராகவும் செயல்படுது. லொக்கேட்டட் ஆன் த சி. இந்த மாஸ்கோட எந்த கார்னரில் நடந்தாலும் எங்கே நின்று பார்த்தாலும் ஹியூஜ் ஓஷனை நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இட்ஸ் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஷிப்பிங் லைன் இன் த வேர்ல்டு. அப்போ நீங்களே யோசிச்சுக்கோங்க எவ்வளோ ஷிப்பிங் ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் ஸோ ஜெலஸ் ஆன் த பீப்புள் ஹூ லிவ் ஹியர். ஏன்னா அவங்க கெட் டு டூ நமாஸ் அண்ட் திஸ் மாஸ்க். எனக்கு ஒரே ஒரு வாட்டி நமாஸ் பண்ணப்பவே ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. சில நேரங்களில் இந்த மாதிரி இடங்களை விசிட் பண்ண போகும்போது ஒரு மனசுல தெரியாத புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா தான் இந்த டே இருந்தது. நடக்கிற ஒவ்வொரு கார்னர்லயும் இருக்கிற இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், அதை சுத்தி நடந்து வர மக்கள், வேற வேற மொழி பேசுற மாதிரி இருந்தாலும் ஏதோ somehow we are connected to each other அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. For sure, if I given an opportunities, I would stay in this place forever. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த மாஸ்க் பொறுத்தளவுக்கு என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, முஸ்லிம் அப்படிங்கிற மதத்தை தாண்டி நிறைய மதத்தை சேர்ந்த மக்கள் இங்க ரெகுலரா வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஈவன் தோ இட் இஸ் a tourist attraction. இங்க இவ்வளோ மதத்தை சேர்ந்த இவ்வளோ மொழி பேசக்கூடிய இவ்வளோ நாடுகள்ல இருந்து வரக்கூடிய மக்களை பார்க்கும்போது I kind of felt this thing strongly in my mind. At the end of the day, humanity matters. எங்க இருக்கோம், என்ன மொழி பேசுறோம், எந்த மதத்துல இருக்கோங்கிறத தாண்டி சில விஷயங்கள் places like this gives us a peace that no other places can. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் இந்த மாஸ்கை கிட்டத்தட்ட ஒரு 5-6-7 வாட்டி சுத்தி சுத்தி வந்திருப்பேன். ஏன்னா என்னால பார்க்க ரசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அழகா இந்த மாஸ்க் இருந்தது. இந்த மாஸ்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, when you come during the asr time, அசர் ப்ரேயர் முடிச்சுட்டு இந்த மாஸ்கோட ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல உட்காந்து அழகா சன்செட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். சன்செட்டை முடிச்சுட்டு நீங்க முஸ்லிமா இருந்தீங்க அப்படின்னா இங்கேயே மகரிபையும் கூட முடிச்சுட்டு லிட்டரலா ஒரு ஹோல்சம் ஈவினிங்கா கனெக்டிங் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட வீட்டுக்கு போன ஒரு மன நிறைவு கிடைக்கும். நான் இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாஸ்க் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கடலில் இருக்குது. இது வந்து அந்த கடலை தாண்டி அந்த பக்கம் போனால் அது இந்தோனேஷியா, இந்த சைடு வந்தால் இது மலேசியா. ஸோ இட்ஸ் லைக் லிட்டரலி திஸ் மாஸ்க் லொக்கேட்டட் இன் த sea which separates Indonesia and Malaysia. You can go. ஸோ சன்செட் ஸ்பாட் அதுதாங்க. நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம் முன்னாடி. அங்கேருந்து இதை சுற்றி இப்படி வந்துட்டு இங்கே நம்ம சன்செட்டுக்காக உட்காந்துக்கலாம். இங்கே சன்செட் வந்து ரொம்ப ஃபேமஸான சன்செட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ். அன்னைக்கு சன்செட் நார்மல் தான், பட் ஐ ended up having an amazing day. நமாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சன்செட் ஒன்றும் எனக்கு அவ்வளோ மொக்கையாக தான் இருந்தது. ரொம்ப அவனுக்கு சொன்ன மாதிரி பில்டப் கொடுத்த மாதிரிலாம் இல்லை. ஸோ I'll go and do my prayer, then I'll meet you guys. Okay. ஸோ ஃபைனலி ஐ டிட் மை நமாஸ் ஓவர் தேர். நான் வெளியே வந்து பார்த்தோன்னையும் மாஸ்கோட அழகை திரும்பி ரசிச்சுட்டே இருக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஐ ஹேட் அன் அமேசிங் டே. நீங்கள் மலக்கா வந்தீங்க அப்படின்னா என்ன ரிலீஜனாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாஸ்கை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இதோட ஆர்கிடெக்சர், இதோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அந்த லொக்கேஷன், அந்த சன்செட், எவ்ரிதிங் வில் பி worth the visit. So that is how the day ended for me. It was a long day, but at the end of the day, visiting this mosque made every sense and made everything worth. So அப்படியே அந்த மாஸ்க்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் சைக்கிள் பண்ணி மெயின் சிட்டி சென்டருக்கு வந்தானையும் அப்பா கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி மலக்கா சிட்டி ஃபுல்லா அந்த ரிவர் சைட்ல லைட்டோட டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. It was so wonderful to stay. இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு அழகான டேவோட எண்டு. இப்படி ஒரு வியூவை பார்த்துட்டு இந்த டே அழகா முடிஞ்சிருச்சு. So I'll see you in the next video.